நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை சேர்க்கிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் அதனத்தின் காலத்தில் நேர்த்திய அழகாய் செய்கிறீர். உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறது, உங்களுடைய மகத்துவம் எங்களோடு இருக்கிறது. நீர் பரிசுத்தம் உள்ளவராக, சகலத்தையும் தாங்குகிறவராக, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவராக, ராஜாதி ராஜாவாக நீர் வீட்டரசாட்சி செய்கிறீர். உம்மோடு இணைந்து நாங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற சுதந்திரங்களில் நடக்கும்படியான ஒரு முதிர்ச்சியான பிள்ளைகளை நீர் எதிர்பார்க்கிறீர். அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு நீர் விளக்கி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கிருபை எங்களோடு இருப்பதாக, நாங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய ஆளுகை இருப்பதாக, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிற இடங்களிலே இப்பொழுதே நிரப்புவதாக. கர்த்தருடைய மகிமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, கர்த்தருடைய கிருபை இப்பொழுதே அதிசயங்களை செய்யும்படியாக எங்கள் மத்தியிலே அசைவாடுவதாக. உடைய கரத்திலே முழு நேரத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கிருபை இருப்பதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம அப்படி போன கிளாஸ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய கிளாஸ் பேர் டொமினியன். நம்ம ஆளுகை பற்றி நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வச்சிருக்கிற உண்மையான சுதந்திரங்களை நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அநேக வெற்றிகளை, அநேக சுதந்திரங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த காலங்கள்ல, இந்த கடைசி காலங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய புத்திரர்களா அவருடைய வைத்திருக்கிற காரியங்கள்ல நம்ம யாக்கோபின் சுதந்திரத்துல நடக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாங்க. அதனால நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ நம்ம இந்த சீரீஸை நம்ம இந்த வசனத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆண்டவர் இது நம்மளுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு வாக்கு தத்தமா இருக்குது. ஆண்டவர் நம்மளை உருவாக்குனதுக்கான நோக்கம் அதுல எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு நம்மளை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, ஏதோ சாதாரணமான காரியங்கள் இது பண்றதுக்காக இல்ல, அசாதாரணமா ஆண்டவர் அநேக காரியங்களை செய்கிறதுக்காக உருவாக்கி இருக்காங்க. சோ ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் என்ன அப்படின்ற வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குனாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள், டொமினியன், ஆழக்கடவர்கள், இந்த விஷயத்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ நம்முடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, நம்ம இருக்க வேண்டிய பொசிஷன் ஒரு த்ரோன், அது ஒரு சிங்காசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சிங்காசனத்துல நம்ம ஆளுகை பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டவர் நம்ம விரும்புறாங்க. இந்த சிங்காசனத்தினுடைய பொசிஷன் எதுக்கு மேல எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம 3-4 கிளாஸ்ல நம்ம வரிசையை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா லேண்ட்லயும், எல்லா ஏர் சம்பந்தமானதையும், எல்லா வாட்டர் சம்பந்தமானதையும், சொல்ல போனா எல்லாமே பூமி அனைத்தின் மேலே, எல்லாத்துக்கும் மேல இருந்து நம்ம ஆளுகை பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லாம நம்ம வேற பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம கம்ப்ளீட்டா ஃபால் ஆனனால நம்மளுடைய பொசிஷன் இந்த இடத்துல நம்ம இதுக்கு மேல இருந்து சகலத்தையும் நம்ம ஆளுகை பண்ணணும். சோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு அம்சத்தை நான் சொன்னேன். முதல்ல ஏர் பற்றி நான் சொன்னேன். பிசாசு கையில ஒப்பு கொடுத்தோம். சோ பிசாசு இப்போ உலகத்தின் அதிபதி அப்படிங்கிற ஒரு பேர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் பற்றி பார்த்தோம். ஹி இஸ் a prince of the power of the air. ஏர்னுடைய பிரின்ஸ் அவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஏர் கண்ட்ரோல் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். மைண்ட் பெண்டிங் பவர் இருக்கும், இமேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும், மண்ணை நக்குவாய்ங்கிற ஒரிஜினல் அம்சங்களை பற்றி ஏர் பற்றி பார்த்தோம். போன கிளாஸ்ல நம்ம வாட்டர் அம்சங்கள், சில விஷயங்கள் நம்ம பற்றி பார்த்தோம். வாட்டர் எவ்வளவு முக்கியமானது, அந்த வாட்டர் பாடியோட எவ்வளவு கனெக்டா இருக்குது, ஒருத்தன் வாட்டரை ஹோல்ட் பண்ண உங்களுடைய பாடியில எவ்வளவு தூரத்துக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும், எப்படி உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பிரேக் பண்ண முடியும், ஹெல்த் வைஸை பிரேக் பண்ண முடியும், உங்களுக்கு சூழ்நிலையில உருவாக்க முடியும், எப்படி நோய்களை உள்ள கோட் அடிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். பிகாஸ் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இதெல்லாம் இழந்துட்டோம். நம்ம இதுக்கு மேல நின்று நம்ம அதிகாரம் பண்ணணும், ரூல் பண்ணணும். நம்ம இதுக்கு கீழே இருந்து ஒவ்வொருடைய அம்சத்துக்கு கீழே நம்ம மாட்டிட்டு இருக்கோம். சோ மேல இருந்து நம்ம ஆளுகை செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we are like ஒரு ஏன்ஷியன்ட் பாத்வே, பழைய காலத்து பாதைகள், பழைய உண்மையான பாதைகள். அதுக்கு மேல இருந்து நம்ம ரூல் பண்ணணும். சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள் மேல அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, ஃபியூச்சர் மேல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் கரெக்டா ஆண்டோட சித்தத்தின்படி பூமியில கரெக்டா கொண்டு வருகிற அந்த உண்மையான சக்தி கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாத்தையும் இழந்து கம்ப்ளீட்டா ஒரு டிசெப்ஷனுக்குள்ள போய், ஒரு பிளைண்ட்னஸ்க்குள்ள போய், ஒரு குருட்டாட்டத்துக்குள்ள போய் நம்ம ரூல் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து கீழே விழுந்து, எது நம்மள ரூல் பண்ணணும், நம்ம ரூல் பண்றதுக்கு இருந்ததோ அது நம்மள ரூல் பண்றதுக்கான பொசிஷன் சேஞ்சா நம்ம மாறிட்டோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பொசிஷன்ல இருந்து இப்படியே போகிறது வாழ்க்கை கிடையாது. இதுல இருந்து ஏறி ஒரிஜினலா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகைக்குள்ளாக போகிறது இந்த காலத்துல ரொம்ப உசித்தமான ஒண்ணு. அதாவது கரெக்டான ஒரு விஷயம். So we have to come out of the system, come out of the deception, come out of the Babylonian system, come out of the
கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ், முழுவதுமா இருக்கிற குருட்டாட்டத்திலிருந்து வெளியே வரணும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களா நம்ம வந்து கத்துட்டு இருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நம்ம இருக்க வேண்டிய பொசிஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ போன கிளாஸ்ல நம்ம கடைசியில எப்படி கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, இப்படி ஒரு சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனம் எல்லாவற்றையும் ஆளுகை பண்ணிட்டு இருக்குது. ஆனா இயேசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மனுஷனுக்கு இந்த சிங்காசனத்தை ரெஸ்டோர் பண்ணாம இன்னொரு ஒரு சிங்காசனத்துக்கு மேல வந்து கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. அது ஆண்டவருடைய சிங்காசனம், the right hand of the father, பிதாவினுடைய வலது பார்சத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு ஜீசஸ் வந்து போயிட்டாங்க. சோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஆளுகை செய்கிறதுக்கான சில விஷயங்கள் ஆண்டவர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம போன கிளாஸ்ல லாஸ்ட்ல பார்த்தோம். சரி, இன்னைக்கு சில காரியங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய சிங்காசனத்தை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து இந்த சிங்காசனத்துல இருந்து இங்க வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். அந்த கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம், அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன வகையாக இருக்கும் அப்படின்னா, ஒரு வேர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஐ வில் இனிஷியேட். இந்த எப்படி இருக்கும்னா, கம்ப்ளீட்டா சிஸ்டம்ஸா உருவாக்கப்பட்டிருக்கும். அது வந்து ஒவ்வொன்றும் சிஸ்டமா உருவாக்கப்பட்டு அந்த சிஸ்டம் நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள போகிறதா இருக்கும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் a system. A system is something that works on its own. ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஆள் உருவாக்கி ஒரு ஆள் அதை செயல்முறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து தானாவே போயிட்டு இருக்கும். மனுஷன் நிறைய சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க. கல்ச்சரல் சிஸ்டமா, சோஷியல் சிஸ்டமா, இல்லாட்டி ஃபைனான்சியல் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம், எல்லா இதுலயும் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டம்ங்கிறது மனுஷனுடைய கண்ட்ரோலை மீறி அது தானாவே செயல்பட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா, எல்கேஜில இருந்து ஸ்கூல் எஜுகேஷனல் சிஸ்டம், எல்கேஜில இருந்து 12th காலேஜ் வரைக்கும் போறது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது ஒரு சிஸ்டம், அது ஒரு பினாமினலான சிஸ்டம். யாரோ உருவாக்கி வச்சிருக்காங்க, யார் உருவாக்கி வச்சிருக்காங்க நமக்கு வந்து தெரியல. சோ உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம் தானவே போய் கொண்டு உங்களை போய் லேண்ட் பண்ணி விட்டுரும். 12th போய் லேண்ட் பண்ணும். 12th லேண்ட் பண்ணோட திருப்பி ஒரு சிஸ்டம் இனிஷியேட் ஆகும். அந்த சிஸ்டம் நீங்க தேடுவீங்க, அதுக்குள்ள போவீங்க, காலேஜ்ங்கிற ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் தானவே மூவ் ஆயிட்டு இருக்கிற ஜாப்ங்கிற சிஸ்டம். சோ சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ராப்பர் ஃபங்க்ஷனாலிட்டி வித் இன்ஸ்ட்ரக்ஷன் with commandments that works on its own. அது தானாகவே செயல்முறைக்கு வருகிற ஒரு விஷயமா இருக்குது. சோ நம்ம எல்லாருமே மனிதர்களா இருக்கிறதுனால நம்ம பிறந்ததுல இருந்து நிறைய சிஸ்டம்குள்ள நம்ம வந்து நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம வந்து மாட்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை நான் ஒண்ணு சொல்றேன். இந்த சிஸ்டம்ல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அதாவது என்ன அப்படின்னா, சோஷியல் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோஷியல் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. இந்த சோஷியல் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பிசாசு உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பயங்கரமானது. ஸோ நம்ம ஏர் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் வாட்டர் பற்றி பார்த்தோம், இப்போ லேண்ட்ல இருக்கிற சில சிஸ்டம்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ லேண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிற அம்சத்துல சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லேண்ட்ல ஒர்க் ஆகுறது, பூமியில ஒர்க் ஆகுறது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா சிஸ்டம் ஃபார்மேட்ல அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அந்த ஒர்க் ஆகுறது என்னன்னா சோஷியல் டெக்னாலஜியா, ஆட்டோமேஷன் டெக்னாலஜியா ஒர்க் ஆயிட்டு இருக்குது. ஆட்டோவா அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த சோஷியல் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி வந்து உருவாக்கப்பட்டு வேனுக்குனே ஃபைனான்ஸை கண்ட்ரோல் பண்ணி, மணியை கண்ட்ரோல் பண்ணி, எக்கானமி ஆஃப் நேஷனை கண்ட்ரோல் பண்ணி சில சிஸ்டம்ஸை உருவாக்கி அந்த சிஸ்டம்ல வந்து தானாவே இயங்க வச்சு நம்ம அதுல கம்ப்ளீட்டா அதுக்கு பலிகடாவா ஆக்கி வச்சிருக்காங்க. அது எப்படி அந்த சிஸ்டம் வந்து ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரமிட் சிஸ்டமா இருக்கும். மேல எலிட் கம்யூனிட்டி இருப்பாங்க. எலிட் கம்யூனிட்டிங்கிறது ஒரு 1% கம்யூனிட்டி, ஒரு 3 to 5 people, ஒரு 20+ people, ஒரு குட்டி பீப்புள் கம்யூனிட்டி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கீழே ஒவ்வொரு ஆர்டரையும் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி கீழே ஒவ்வொரு மனுஷங்களையும் அதுல லாக் பண்ணி அந்த சிஸ்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. இப்போ உருவாக்கி வச்சிருக்கிற முக்கியமான சிஸ்டத்துக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் குவைட் வார் அப்படின்ட்டு ஒண்ணு. அதுல இருக்கிற வெப்பன்ஸ் வந்து என்ன வெப்பன்ஸ் அப்படின்னா, சைலண்ட் வெப்பன்ஸ். இந்த சைலண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே இந்த சோஷியல் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி மூலமா உருவாக்கி நம்மளை எல்லாத்தையும் அதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்குது ஒரு வார் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். ஆக்சுவலா வேர்ல்டு வார் மாதிரி, வேர்ல்டு வார் 1 and வேர்ல்டு வார் 2 மாதிரி மிசைல்ஸை உருவாக்கி நம்மள வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்காது. சோ ஒரு ஓபன் அப்பா பயங்கரமா வெளியே காமிக்கிற மாதிரி இருக்காது. சோ வேர்ல்டு வார் 1 அப்படிதான் இருந்தது, வேர்ல்டு வார் 2 அப்படிதான் இருக்குது. Do you know that you are in a war, வேர்ல்டு வார் 3 வார், ஒரு மூணாவது ஒரு உலக போரை நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு வார் போயிட்டு இருக்குது. அந்த வார் என்ன வார்னா, அது குவைட் வார், அது அமைதியா செயல்படுற ஒரு வார். அந்த வார்ல யூஸ் பண்ற வெப்பன்ஸ் எல்லாமே சைலண்டா யூஸ் ஆகிற வெப்பன்ஸ். அது புல்லட் மாதிரி அடிச்சு டுஃப்னு அடிச்சு அப்படி வராது. அது சைலண்டா வேனுக்குனே
பிளாட் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற சைலண்ட் சைலண்டா உருவாக்கப்பட்டிருக்கிற வெப்பன்ஸ். இந்த வெப்பன்ஸ் மோஸ்ட்லி இந்த வெப்பன்ஸ் வந்து எதனால உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா எல்லாமே டேட்டாவால உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ லிட்டரலி லைக் ஒரு இன்டர்நெட்னால உருவாக்கப்பட்டிருக்குது. அதுல உருவாக்கப்பட்டு அது வெப்பன்ஸா உங்களுக்கு மேல இது பண்ணி உங்களுடைய மைண்டை வந்து ட்ராமாட்டிக் இதுக்குள்ள கொண்டு போய் வேணுக்குன்னு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கொண்டு போய் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல உருவாக்கி அதை உங்க கையில கொடுத்து அந்த ட்ராமாவை விட்டு வெளியே வராதபடி ஒரு பாக்ஸை உருவாக்கி இந்த பாக்ஸ்குள்ளேயே நீங்க இருங்க அப்படின்னு வைக்கப்பட்டுதான் இருக்குது. ஸோ லிட்டரலா ஒரு சோஷியல் மீடியா வந்து ஒரு வார் அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு எடுத்துக்கணும். அதாவது அதை நீங்க கண்ட்ரோல் இல்லைன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பூமியில இருக்கிற எந்த சிஸ்டம் எஸ்பெஷலி an automated system, or automated system which is especially the social media system or the internet system or something that you are locked on. எதுல ஒன்னு மாட்டிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து அது சைலண்ட் வெப்பன் அப்படிங்கிறது இது பண்ணும். அது என்ன பண்ணும்னா எங்கேயோ இருந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணும், ஏதோ ஒரு இமேஜ் ரிலேட்டடா ஒன்று கொண்டு வரும், ஒரு வீடியோ ரிலேட்டடா கொண்டு வரும், அது கொண்டு வந்து மூஞ்சில வந்து போட்டு கொடுக்கும். அது வந்து நீங்களா இனிஷியேட் பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்களா ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க, நீங்களா சர்ச் பண்ணிருக்க மாட்டீங்க, அது தானாவே உங்கள்கிட்ட வந்து நிற்கும். அதனுடைய அல்காரிதம்ல தானாவே உங்க முன்னாடி வந்து நிற்கும். அதுல ஒரு பிக்சர் அண்ட் இமேஜ் அண்ட் ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒரு அனுபவங்கள் அது வந்து ஓட விட்டுட்டு இருக்கும். மேக்ஸிமம் அது ஒரு 30 செகண்ட்ஸ் ரீல் மாதிரி அது ஓடிட்டு இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டே இருப்பீங்க. அதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யூ வில் கிரியேட் சம்திங் ஆன் உங்களோட பேக் பிரெயின்ல ஒன்னு பண்ணி அதை உங்களை சப்ரஸ் பண்ணி ஒரு சிஸ்டம்ல ஒரு இடத்துல ஓரமா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு டப்பாவை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஓரமா விட்டுருக்கும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல நிறைய பேர் நம்ம வந்து மாட்டிருக்கிறோம். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல சாட் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கீங்க. சாட் அப்படிங்கிற ஒரு உலகத்தை லைட்டா கொஞ்ச நேரம் எடுத்து அதை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இட் இஸ் இனிஷியேட்டட் பை வேர்ட்ஸ், ஒரு வேர்ட்ஸ்னால அது உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பக்கத்துல அடுத்த பக்கத்துல இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு சைலண்ட் லிசனர். அது இருக்கிறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு வர்றது என்ன வரும் அப்படின்னா வெறும் டேட்டா மட்டும் தான் வரும், வெறும் வேர்டிங்ஸ் மட்டும் தான் அது வந்துகிட்டே இருக்கும். அந்த வேர்டிங்ஸ் பண்ற ஆள் யாருங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து தூரத்துல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் which is near you. அதை நான் உங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்க ஹாப்பி ஆயிட்டே இருப்பீங்க. டக்கு 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 டக்குன்னு மாத்தி வந்துட்டே இருக்கும். you will just walk on அதுல உட்கார்ந்து போயிட்டே இருப்பீங்க. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுல போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் you will feel just that you are happy. ஒரு மெசேஜ் அனுப்பி ஒரு ஈமோஜி அனுப்புறதுனால உங்களுக்கு சந்தோஷம் வந்து பொங்கி எழும்பிடுது. ஆனா நேர்ல ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கிடையாது, ஒரு இது கிடையாது. இமேஜின் பண்ணுங்க, அனுப்பிட்டு இருக்கிற ஆளு அந்த ஆளா இல்லாம வேற ஒரு ஆளா இருந்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அது இமேஜினேஷன்லயே பயங்கரமா மைண்ட் வந்து பிரேக் ஆயிரும். இல்லாட்டி அந்த அனுப்பிட்டு இருக்கிற ஆள் நேர்ல இருக்கும்போது நீங்க பேசினா போது இந்த சாட்ல பேசின மாதிரி இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்காது. பிகாஸ் the reality is absolutely different from the chat reality. இந்த chat reality actually என்னது அப்படின்னா it is just you talking to your own consciousness. நீங்க உங்களுடைய இமேஜினேஷனோட பேசுறீங்க. உங்களுடைய இமேஜினேஷன்ல நீங்களே கற்பனை வச்சுக்கிட்டு அந்த கற்பனையான ஆளை உருவாக்கிக்கிட்டு அவங்ககிட்ட பேசுற மாதிரி அந்த சீக்வன்ஸை உருவாக்குறீங்க. It is again a silent weapon, a quiet war that is making you to that makes you to be inside a system. ஒரு பாக்ஸை உருவாக்கி அதுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டு நம்மளை இது பண்ணி உருவாக்கி அதிலே மாட்டி அதிலே இருந்து லாக் ஆகி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ this is how the earth moves. earth வந்து அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். earthல சிஸ்டம் வழியா மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த சிஸ்டம்ல நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களோட டிசைர் எடுத்துக்கலாம், உங்களோட பேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய ஃபியூச்சர் பற்றி நீங்க யோசிக்கிறத எடுத்துக்கலாம், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எடுத்துக்கலாம், பூமியில நீங்க செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கலாம், மணி ரிலேட்டடா என்ன வேணும்னு யோசிக்கிறீங்களா எடுத்துக்கலாம், வீடு ரிலேட்டடா எடுத்துக்கலாம், என்ன எடுத்தாலும் சரி. you are just under a system which is a fallen system, deceptive system. கண்கள் குருட்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை உட்கார்ந்துருக்கீங்க. சரி, இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து தனியா வச்சு யோசிச்சு பாருங்க. அதோட ஃபைனல் ப்ராடக்ட்டை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒன்னு வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வேணும் அப்படிங்கறதோட ஃபைனல் ப்ராடக்ட்டை யோசிச்சு பாருங்க. அதோட சந்தோஷம் ஒன்னு இருக்கும். அந்த சந்தோஷம் வேணுங்கிறதுக்கு அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை தேடி போயிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த சந்தோஷம் கிடைச்சிட்டு லிட்டரலி அந்த சந்தோஷம் கரெக்டா இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அது கரெக்டா இருக்காது. அது ஃபால்ஸ் லைட்டா இருக்கும். அது வெளிச்சம் இருக்காது. அது வெளிச்சம் மாதிரி இருக்கும், சைனா பீஸ் மாதிரி இருக்கும், டெமோ வெர்ஷன் மாதிரி இருக்கும், குட்டியோன் இருக்கும், ஒரிஜினல் பிரகாசம் இருக்காது. நிறைய லூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்க வச்சிருக்கிற அந்த ஆசைக்காக நிறைய விட்டு கொடுத்து அந்த ஆசையை நீங்க பிடிக்க வேண்டியதா இருக்கும். அப்பனா நீங்க நிறைய விடுவீங்க. என்னெல்லாம் விடுவீங்கன்னா ரியாலிட்டியை விடுவீங்க. நிறைய என்னெல்லாம் விடுவீங்கன்னா ஃபேக்ட் விடுவீங்க. சுத்தி இருக்கிற சொந்தங்களை விடுவீங்க. சுத்தி இருக்கிற நல்ல அழகா சந்தோஷம் கொடுக்கிற நல்ல
நல்ல நல்ல விஷயங்களை விட்டுட்டு தூரத்துல இருக்கிற ஒரு விஷயம். அகைன் a system, a locking system. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனை இதை மாதிரி சிஸ்டம்ல, எத்தனை இதை மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஆட்டோமேட்டிக்கா மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்க இதை விட்டு வெளியே வரல அப்படின்னா, இதுல இருந்து வெளியே வரல அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க அவ்வளவு மாட்டி இருக்கு, இதுல இருந்து வெளியே வரல அப்படின்னா நம்மளுடைய சிங்காசனத்துக்கும் போக முடியாது, ஆண்டவர் வச்சிருக்கிறதையும் போக முடியாது, நிறைய மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து போடுறோம். சோ இந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். இந்த வசனத்தை என்ன போட்டிருக்குது அப்படின்னா, சமுத்திரத்தின் மச்சங்களை ஆளுகை செய்யணும், ஆனா அதுதான் உங்களை ஆளுகை செய்யுது. ஆகாயத்து பறவைகளை நீங்க ஆளுகை செய்யணும். Foul, the power of the air, literally the power of the air. அதை நீங்க ஆளுகை செய்யணும். அதை லூசிஃபர் கையில கொடுத்து நீனே பாத்துக்கோ, நாங்க கீழ இருந்து என்ன சொல்ற அதெல்லாம் கேட்டுக்கிறோங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமி மேல் ஊரும் சகல பிராணிகள், ரெப்டிலியன்ஸ் நேச்சர், ரெப்டிலியன் ஸ்ட்ரக்சர், கீழே ஊர்ந்து போகிறது. அதுக்கப்புறம் மிருக ஜீவன்கள், அனிமலிக் நேச்சர். அந்த அனிமலிக் நேச்சர் வந்து ஒரு பயங்கரமான விஷயம். அதை பற்றி நம்ம பேசுவோம். அது தனியா நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஆளுகை பண்ண வேண்டியது, அது நம்மளை ஆளுகை பண்ணி நம்மளை வந்து அடிமையா வச்சிட்டு இருக்கு. We are slaves, we are blind. நம்ம வந்து அடிமைகளா இருக்கிறோம், குருட்டாட்டத்துல இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசைகளுடைய நோக்கங்கள், அதனுடைய ஃபுல் ஃபார்மேட் எல்லாமே இதா இருக்குது. சோ இப்படி உலகம் ஃபுல்லா இப்படி ஒண்ணு இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வழியை உருவாக்கி வச்சிருக்காங்க, ஜீவ வழியை உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ the whole world, ஃபுல் எர்த்ல உள்ள மேட்ரிக்ஸ், ஃபுல் எர்த்ல உள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாபிலோனுடைய ஃபங்க்ஷன்களுக்குள்ள தான் இருக்குது. ஆனாலும் இயேசு இதுல இருந்து எடுத்து ஒரு குட்டியான ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்காங்க. கேடுக்கு போகிற வாசல் வந்து பெருசா இருக்குது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமா இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதே சிலர், அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கு அப்புறம் போகிறவன் அதை விட சிலர். அது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த ஜீவ பாதையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். சோ ஜீவ பாதையை நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம், அதுல போகிற விஷயங்களை செய்ய போகிறோம். அதுல போகணும், நம்ம சில விஷயங்கள் செய்யணும், சில கோடிங்ஸ் நம்ம செய்யணும். சில கோடிங்ஸ் நம்மளுடைய லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கணும். எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும்னா, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சரா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கணும். அதாவது சிஸ்டமா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கணும். நம்ம லைஃப்ல ஒர்க்கிங் மெக்கானிசமா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கணும். அதை உங்களை பார்க்கும்போது அது இருக்கணும். உங்களை பார்க்கும்போது அந்த ஃபீச்சர் உங்க கையில இருக்கணும், உங்க கூட இருக்கணும். அது இருந்தாதான் ஆண்டவர் வந்து அதை வந்து அனுமதிப்பாங்க, அந்த பாதையில போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. நம்ம எல்லாமே கிருபைக்குள்ள போட்டு நிறைய நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தொலைச்சு போனோம். கிருபை முக்கியம் தான். ஆண்டோடைய விஷயங்களை புரியறதே கிருபை தான், நடக்கிறது கிருபை தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த கிருபையோட சேர்த்து இங்க ஒர்க்கிங் மெக்கானிசம் நம்மகிட்ட வந்து இருக்கணும். அந்த ஆண்டவருடைய வெளிப்படுத்துதல் இருந்து, அதாவது பை தி ரூட் ஆஃப் தி ரெவலேஷன், வெளிப்பாடுல இருந்து ரிவீல் ஆகிற விஷயத்தை கட்டி எழுப்புகிற ஒரு முக்கியமான ஒரு மெக்கானிசம் வந்து இது பண்ணணும். அது நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்முடைய பாதைகள் குருட்டாட்டமா இருக்கும், நம்ம போகிற பாதைகள் தப்பா இருக்கும். நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருப்போம். 30 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் நம்ம போயிட்டு இருக்கிற பாதை தப்புன்னு. அப்படி முழிக்கிறத விட மோசமான அனுபவம் எதுவுமே கிடையாது. இமேஜின், ஒரு 20 வருஷம் ஒரு விஷயத்தை செய்றீங்க, ஆண்டவருக்கு வந்து பிரியம் இல்லாத ஒரு காரியமா இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை விட மோசமான ஒரு காரியங்கள் எதுவுமே கிடையாது. சோ இப்பவுமே தெளிவடையணும், இப்பவுமே விழித்தெழணும், ஆண்டவர் வச்சுக்கிற காரியங்களை நம்ம வந்து இது பண்ணணும். சரி, இவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு புது வழியை இது பண்ணி ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இயேசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம இங்க பாத்தீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து எடுத்துங்க, சில வசனங்கள் வாசிப்போம். இயேசு பண்ண காரியங்கள், இயேசு என்ன காரியங்கள்லாம் பண்ணாங்க. சோ போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், எல்லாமே ரெம்மா இருக்கும், பிரின்சிபாலிட்டிஸ் எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களா இருக்கும். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா அந்த காரியங்களுக்குள்ள பார்க்க, இயேசு பண்ணின காரியங்கள். 20ஆம் வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவக்கும், இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற நாமம். போன கிளாஸ்ல எல்லாத்தையும் நம்ம இதை பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேல உயரத்தக்கதாக அவரை உன்னதத்திலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தார். ஜீசஸ் இஸ் தி ஹெட் ஓவர் எவ்ரிதிங். ஜீசஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் எடுத்து எல்லாவற்றையும் ஜெயிச்சு எல்லாத்துக்கும் மேல இயேசு இப்ப இது பண்ணிட்டாங்க. சோ ஜீசஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதுல என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடூரமானதா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா ஸ்ட்ரக்சரையும் உடைச்சு இதையும் தாண்டி ஒரு இடத்துல போயிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, எல்லாவற்றையும், இதுக்கு முந்தின வசனம், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழே தான் இது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவர் உன்னதங்கள், இந்த இடத்துக்கு என்ன இடம்னா உன்னதங்கள் அப்படிங்கிற இடம். இந்த இடம் என்ன இடம்னா வலது பார்சத்தில் இருக்கிற இடம். So it is a place which is in heavenly places. நீங்க பைபிள் வச்சிருந்தீங்க, சாரி நோட் வச்சிருந்தீங்கன்னா இந்த வசனத்தை கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. So இந்த பொசிஷன், 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 இந்த பொசிஷன்,
அது வந்து ஹெவன்லி ரேம். அது ஹெவன்லி ரேம். அதுக்கப்புறம் அது இருக்கிற இடம் வந்து ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு இது எல்லாமே அவருக்கு கீழே இருக்குது. எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிறைவாக்கிய சரீரமாக்கிய சபைக்கு இயேசுவா எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் மேல போயிட்டாங்க. சரி, இப்ப இயேசு ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு நோன் ஃபேக்ட். இது ஒரு பெரிய புதிரான விஷயம் இல்ல. இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஆச்சரியம் கொடுக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் வந்து கிடையாது. ஆனா இதுக்குள்ள இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். சரி, ஒரே ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வந்து பிரேக் ஆகி இது இருக்குது. இப்ப ஜீசஸ் இது எப்படி பண்ணாங்க நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நம்ம ஏற்கனவே 2 இதுலயும் படிச்சிருக்கோம். ஹூ ஆம் ஐ கிளாஸஸ்லயும் இதை பற்றி பார்த்திருக்கோம். கோல்டன் சேம்பர் நம்ம ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சோம், அதுலயும் இதை பற்றி பார்த்திருக்கிறோம். திரும்பியும் இதை பற்றி பேசுறேன், பிகாஸ் இது ரொம்ப முக்கியமானதுனால திருப்பியும் இந்த காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. சரி, இயேசு வந்து எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணாங்க அப்படின்னா, இயேசு வந்து பூமியில இருக்கும்போது இயேசு வந்து சிலுவையில அடிக்கப்பட்டாங்க. ஜீசஸ் died on the cross. சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து எழும்புனாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் மேல போனாங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர்ல அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. இயேசு மரிச்சாங்க. அதுக்கப்புறம் இயேசு வந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் எழும்புனாங்க. பிதாவின் வலது பட்சத்துல விட்டுருக்காங்க. இந்த பேசிக் இதுதான் வந்து நம்மளுடைய கிறிஸ்தவத்தினுடைய பேசிக் ஃபெய்த், பேசிக் விசுவாசம். இதுதான் பேசிக்கான நம்மளுடைய விசுவாசம். இதை நம்ம நம்பல அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள போகவே முடியாது. அடிப்படை ஸ்டார்டிங் அப்படிதான். அடிப்படை ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, இயேசு ஒரு பாதையை உருவாக்குனாங்க. அது மறைக்கப்பட்டு இருக்கிற ஒரு பாதை, அது யாருக்குமே தெரியாத பாதை, யாருமே போக முடியாத பாதை. அப்படி ஒரு பாதையை எடுத்தாங்க. இதை உடைக்கிறதுக்கு யாராலையும் முடியல. லூசிஃபர்கள் எல்லாத்தையும் கொடுத்து போட்டாங்க. பிசாசுகள் எல்லாம் இருக்குது. அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான். லேண்ட், ஏர், வாட்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டான். சிஸ்டம் உருவாக்கிட்டான். எர்த்ல சிஸ்டம் ஏர் உருவாக்கிட்டான். வாட்டர் உருவாக்கிட்டான். வாட்டர் அவன் கண்ட்ரோல், லேண்ட் அவன் கண்ட்ரோல், எர்த் அவன் கண்ட்ரோல், மனுஷன் அவன் கண்ட்ரோல், ரெப்டிலியன் அவன் கண்ட்ரோல், எல்லாம் அவன் கண்ட்ரோல். என்ன நினைச்சாலும் பண்ணலாம். மணி அவன் கையில இருக்குது. பீப்புள் அவங்க கையில இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் பண்ணலாம். சோ இன்னைக்கு கூட உலகத்துல இருக்கிற ஹையர் பொசிஷன்ல இருக்கிற எல்லா ஆட்களும் பிசாசினுடைய கையில தான் இருக்குது. அது வந்து ஒரு வெளிப்பாடு. பிரான்ஸ்ல நடந்த ஒரு விஷயம், இப்போ ஒலிம்பிக்ல நடந்த ஒரு விஷயம் எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அது தட் இஸ் நாட் a surprise. பிரான்ஸ் and Italy are already the headquarters of sorcery. அதுல ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. மந்திரங்களின் தலைநகரம் பிரான்ஸும் இத்தாலியும். அவ்வளவு சார்சரஸ் மந்திரவாதிகள் இருக்கிற இடம் அங்கதான் இருக்குது. இத்தாலியில ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதுல இருக்கிற தலைவன, அதுல இருக்கிற பெரிய விஷயங்கள், பெரிய மந்திரங்கள் அங்கதான் இருக்குது. சோ அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசணும் அவசியம். இட் இஸ் நாட் a shock. இப்பதான் ரிவீல் ஆயிருக்குது. இட் இஸ் நாட் a very big thing. இப்பதான் வெளிப்பண்றது. இன்னும் நிறைய வெளிவரணும். இன்னும் நம்ம வெளிவரணும். ஸ்ட்ரக்சர் உடைஞ்சாதான் அதை நான் பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். சரி, ஒரு பக்கம் போட்டு அது உலகத்துல அவ்வளவு இருக்கு. இப்ப இயேசு ஒரு பாதையை உருவாக்கிறாங்க. இயேசு மரிச்சாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, உயிர் தெழுந்தாங்க, மேல ஏறினாங்க. எப்படி ஏறினாங்கன்னா எல்லாத்தையும் உடைச்சு மேல ஏறினாங்க. எல்லா அதிகாரங்கள், எல்லா துறைத்தனங்கள், எல்லாத்தையும் உடைச்சு அந்த பொசிஷன் இங்க வந்து இருக்கு. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதா இப்போ ஒரு கேள்வி. இதுல இன்னொன்னு நடந்திருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. 2000 வருஷத்துக்கு நடந்த ஒரு சம்பவம். இயேசு மரிச்சு அடக்கம் பண்ணி எழுந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ 2024 நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 2024 உங்களுக்கு ஒரு வயசு இருக்கும். அந்த வயசு ஒரு நிமிஷம் உங்க மனசுல சொல்லுங்க, எனக்கு இந்த வயசு அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிக்கோங்க, இந்த வயசு. சரி, இப்போ அந்த வயசுல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், ஒரு ஆக்குபேஷன், ஒரு பொசிஷன், நீங்க ஸ்டூடெண்டோ இல்லை ஒர்க்கிங்கோ ஒரு மேரிடோ ஏதோ ஒரு பொசிஷன் நீங்க ஹோல்ட் பண்ணி அதுல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. மேல ஏறி இறங்க ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்துல இது மட்டும் நடக்கல, இன்னொன்னு நடந்தது. அததான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னொன்னு நடந்தது, பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. இயேசு மரித்தாங்க, அதுல இன்னொன்னு நடந்தது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாங்க, அதுல இன்னொன்னு நடந்தது. இயேசு உயிர் தெழுந்தாங்க, அதுல இன்னொன்னு நடந்தது. இயேசு வலது பாசத்துல வீட்டு இருக்கிறாங்க, அதுல இன்னொன்னு நடந்தது. ஒரு பயங்கரமான மிராக்கிள் நடந்தது. அதாவது என்ன மிராக்கிள் அப்படின்னா, இயேசு வந்து சும்மா மரிச்சிட்டு போல, சொத்தெல்லாம் உங்க மேல எழுதி வச்சுட்டு மரிச்சிட்டு போனாங்க. அப்படி ஒரு பயங்கரமான மிராக்கிள், அப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். என்னது அப்படின்ட்டு பார்க்க போறோம். உங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க பைபிள் இல்லாம உட்காந்துருந்தீங்கன்னா ஓடி போய் பைபிள் எடுத்துருங்க. என்ன நீங்க கேட்க போற பயங்கரமான ஒரு ரகசியமா இருக்க போகுது. வாழ்க்கையை மாத்த போகிறதா இருக்குது. ஸோ பைபிள் எங்கேயா தூரத்துல அப்படி இருக்கும் பாத்தீங்களா, அப்படி போய் எட்டு வந்து ஜம்முன்னு நல்ல பிள்ளைகளா உட்காருங்க.
ஸோ பைபிள் வச்சு ஒரு பேனா வச்சு பென்சில் போட்டு கோடு போட்டு அப்படி நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம இங்க இருந்து இங்க போகணும், எப்படி போறது அப்படின்ட்டு இந்த வசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம அப்படி வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. சோ அதோட நிப்பாட்டுங்க. இயேசு பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து இயேசு மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல, எப்படி இயேசு இங்க பாருங்க, எப்படி இயேசு இங்க மரிச்சு இங்க இருந்து ஏறி இங்க போனது மாதிரி நீங்க எப்படி இங்க இருந்து ஏறி இங்க போகணும் அப்படின்னு ஆரம்பிக்குது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க என்ன போட்டிருக்காங்க. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட 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 அப்படின்ட்டு ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து வாசிப்போம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. இயேசு ஃபர்ஸ்ட் சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது ஒரு சம்பவம் நடந்தது. அங்க பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். This is so powerful. ஆண்டவர் உங்களுக்கு இப்போ ஒரு பேர் வச்சிருக்காங்க, உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பழைய மனுஷன் பேர் வச்சிருக்காங்க. ஆண்டவர் எப்பவுமே உங்களை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது the old man அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது பழைய மனுஷன், முந்தின காலத்திலே அந்த அப்படின்னு தான் பார்ப்பாங்க. உங்களை பார்க்கும்போது அந்த ரெஃபரன்ஸ் நார்மல் பிரசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் எப்பவுமே ரெஃபர் பண்ணும்போது பழைய மனுஷன் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. சரி, இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்க, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்தபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்குது. அவரோட கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்குது. சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தது பாருங்க. அதுக்கப்புறம் 4ஆம் வசனம், அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப அங்க கீழையும் கூட வந்திருக்கு. கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி, இப்ப அவரோட கூட மரிச்சிருக்கோமா? சிலுவையில இயேசு மட்டும் மரித்தாருங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இன்னொரு ஃபேக்ட் உங்களுக்கு வருது. என்ன ஃபேக்ட் தெரியுதுன்னா, அவர் மட்டும் மரிக்கல, அவரோட கூட நான் மரிச்சிருக்கேன். That is a miracle. That is a miracle. இது எப்படி நடந்தது? அவர் 2000 வருஷம் முன்னாடி நடந்தாரு. நான் 2024 நான் பிறந்திருக்கிறேன். பல வருஷம் கேப் இருக்குது. அது how is it possible? That is a miracle. ஆண்டவர் வச்சிருக்கிற பயங்கரமான ரகசியம். உங்களுக்கு பயங்கரமா ஆண்டவர் ஒரு சொத்து கொடுக்கறதுனா இதுதான் சொத்து. இதுக்கு மேல யாருமே சொத்து கொடுக்க முடியாது. அப்பா இப்படி ஒரு சொத்து கொடுக்க முடியாது, அம்மா கொடுக்க முடியாது, உங்க வீட்டுல இருக்கிற யாருமே இவ்வளவு பெரிய பிளஸிங் கொடுக்க முடியாது. ஆண்டவர் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாதாகவே ஒரு எழுதி வச்சிருக்கிற பயங்கரமான பிளஸிங் இதுதான். என்னைக்கு கண்ணு மட்டும் திறந்து நீங்க போறீங்கன்னா you will just open up and just move into the next phase, the higher phase, the higher realm which is in Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ள போவீங்க. என்ன போவீங்கன்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இயேசு மரிச்சாங்க, அவரோட கூட நானும் மரிச்சிருக்கிறேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அவரோட கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அடுத்த வசனம் 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த வசனத்தை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து 8ஆம் வசனம், அவரோட கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோட கூட மரிச்சிருந்தா அவர் கூட நான் கண்டிப்பா பொழைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து எபேசியர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. டக்குன்னு வாங்க. எபேசியர் 2 அதிகாரம் வசனம் வருதா? எபேசியர் 2 அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அடுத்த சொல்ல உங்களை உயிர்ப்பித்தார். நீங்க இப்போ 2024 இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட் வருது. இப்ப நீ இருந்துட்டு இருக்கிறது பழைய மனுஷன். உனக்கு நான் வேற ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிறேன், வேற ஒரு பெர்செப்ஷன் வச்சிருக்கிறேன். ஐ ஹேவ் a different viewpoint over you. உன்னை நான் வேற மாதிரி பார்க்கிறேன். எப்படி பார்க்கறேன்னா உயிர்ப்பிக்கப்பட்டவனா பார்க்கிறேன். உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? அவங்களே நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியேயும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு அதிகார பிரபுவாகிய the prince of the power of the air, பார்த்தோம்ல, prince of the power of the air இருக்கிறபடி நடந்து கொண்டீர்கள். ஆனா அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சத்தின்படி நடந்து மாம்ச மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தின்படி மற்றவர்களை போல கோபாக்கனில் பிள்ளைகளா இருந்தோம். நீங்க இந்த பிரசன்டென்ஸ் சொல்ற எல்லாத்தையும் ஆண்டவர் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிட்டே இருக்காரு. என்னைக்கு உங்களுடைய பிரசன்டென்ஸ் புரியுதோ அன்னைக்கு உங்களுக்கு நியூ லைஃப் உருவாகும். ஹல்லேலூயா, ஃபியூச்சர் உருவாகும். என்னைக்கு உங்களுடைய பிரசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர், அதாவது ஆண்டவர் நியமிச்சிருக்கிற பயங்கரமான வாழ்க்கை உருவாகும். சரி, திருப்பி வாசிப்போம். நாம எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி, இப்ப நீங்க மாம்ச இச்சையில செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் பார்க்கும்போது முற்காலத்தில் சொல்றாங்க. முற்காலத்திலே மாம்சத்தின்படி செய்து மாம்சமும் மனசும் விரும்பிகளை செய்து சுவாபத்திலே நீங்க வந்து இருந்துட்டு இருந்தீங்க. இப்போ 5ஆம் வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்.
அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விளங்க செய்யத்தக்க. This is a powerful introduction. அது இன்ட்ரோடக்ஷனை பற்றி பல பேசுவோம், முடிச்சிடும். 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரும் செய்தார். Hallelujah. Hallelujah. That is the power of the gospel. This is the power of the gospel. இந்த காரியம் எல்லாருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை யாருமே சொல்ல மாட்டீங்க. This is the secret of the gospel. This is the secret of the gospel. ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் பயங்கரமான அடி ஆழமான ரகசியம் என்னன்னா, இயேசு மட்டும் எழும்பல, அவரோட சேர்ந்து உங்களையும் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். Hallelujah. அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். அவரோட கூட உட்காரம் செய்தார். இப்ப நீங்க இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்கீங்க. பாபிலோன்ல மாட்டிட்டு இருக்கீங்க, உலகத்துல மாட்டிட்டு இருக்கீங்க, ஆகாயத்து இதுல இருந்து மாட்டிட்டு இருக்கீங்க. அன்ற ஆகாயத்துல இருந்து ஆகாயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற டெஃபினிஷனை பாருங்க. யாரை கண்ட்ரோல் பண்ணணும்னு போட்டிருக்குது பாருங்க. 2ஆம் வசனத்தை பாருங்க, வருதா? யாரை கண்ட்ரோல் பண்றீங்க? இவ்வுலகத்தின் வழக்கத்தின்படியே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி எர்த். இப்ப யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, இதுல கீழ்ப்படியாம எவன் நிக்கானோ அவனை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இச்சை உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குதுன்னா, நீங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளையா இருக்கனால தான் இன்னும் இச்சையில கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. இன்னும் கண்ணு தாறுமாறா போயிட்டு இருக்குன்னா, நீங்க இருக்கிற இடம் இதுல இல்லாம இதுல இருந்துட்டு இருக்கீங்க. இன்னும் வாட்டர் ஸ்பிரிட்ஸ், உங்களை மரைன் ஸ்பிரிட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத இழப்புகள் வருது, தேவையில்லாத காரியங்களுக்குள்ள போறீங்க, தோல்வியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்ப பார்த்தா நல்ல விஷயங்கள் செய்யணும்னு போகும்போது நல்ல விஷயங்களுக்கு நடக்காம தோல்வி நடக்குது. திடீர்னு நினைக்கிறீங்க ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே பிசாசு அடிக்குது. ஏன் பிசாசு அடிக்குதுன்னா, நீங்க இங்க இல்ல, நீங்க இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க. முற்காலத்துல இருக்க வேண்டிய விஷயத்துல இருந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எங்க இருக்கணும் அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து அவரோட மேல இருக்கிற உன்னதங்களில் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல போய் உட்காரணும். சரி, இப்போ ஃபுல்லா நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி இந்த வார்த்தைகளை நம்ம வந்து சொல்வோம். இப்போ பாருங்களேன், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். எல்லாம் அவரோட கூட வந்து இருக்குது. இதுலயும் அவரோட கூட வந்துட்டு எல்லா வசனத்திலையும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வசனம், இந்த லைன்ஸ் உங்களுடைய எழுதிக்கோங்க. ஜீசஸ் டைட், I died. இயேசு மரித்தார், நானும் மரித்தேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். இயேசு உயிர்த்தெழுந்தார், நானும் உயிர்த்தெழுந்தேன். இயேசு உன்னதத்திலே வலது பரிசிலே வீற்றிருக்கிறார், நானும் அவரோட கூட உன்னதத்திலே வலது பரிசிலே வீற்றிருக்கிறேன். The position that the Lord has ordained to you, that the Lord has released to you, that the Lord has granted to you is the right hand of the Father. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பயங்கரமான இடம் என்ன? இந்த இடம். You don't end up at the right hand of the Father, you begin from the right hand of the Father. This is a powerful mystery. நீங்க இந்த இடத்துல போய் கடைசியா போய் எண்ட் ஆக மாட்டீங்க. உங்களுடைய ஊழியமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். You start your Christian life from here. கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை எங்க தொடங்குவீங்கன்னா, இந்த இடத்துல தான் தொடங்குவீங்க. இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு, இந்த இடத்துல ஒரு சிங்காசனம் இருக்குது. இயேசு வலது பரிசுல அவர் போய் உட்கார்ந்தாரு. நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அவர் போய் வந்தா இங்க இருந்து கை தட்டிக்கோ. இயேசு செம்ம கலக்கிட்டீங்க, வெளுத்து வாங்கிட்டீங்க, சிலுவையில மரிச்சீங்க, வண்டர்ஃபுல். நீங்க வந்து மரிச்சீங்க, சூப்பர், கலக்கிட்டீங்க, 3 நாள் எழும்புனீங்க, சீனா எழும்புனீங்க, மாசா எழும்புனீங்க, செம அப்படின்னு நம்ம கை தட்டிட்டு பார்த்துட்டே இருந்தோம். சூப்பர். அதுக்கப்புறம் இங்க அவர் மேல போயிட்டாரு, சூப்பர், மேல போய் உட்கார்ந்தாரு, சூப்பர் சூப்பர் சூப்பர், 2ஆவது வருவீங்க, சூப்பர் 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 சூப்பரா நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. இயேசு மரித்தார், நானும் அவரோட கூட மரிச்சேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவருடைய கூட நானும் இது பண்ணேன். இயேசு அவருடைய கூட என்னை எழுப்பி உன்னதங்களில் அவருடைய கூட உட்காரம் செய்தார். இப்ப பிரச்சனை என்னன்னா, எனக்கு இங்க ஒரு இடம் இருக்குது, நான் அந்த இடத்துல இல்லாம நான் இன்னும் இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கேன். இன்னும் இந்த இடத்துல தான் இருக்கேன். எதுக்கு இந்த பைபிள் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, எப்படி இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி எப்படி இங்க போகணுங்கிறது தான். How to operate in the spirit realm. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆளுகை பண்ண போறோம். அந்த சராசரங்கள் இயேசுவிகளை போக போது இயேசு 2ஆம் வருகைக்கு பாதைகளை திறந்து வைக்க போறோம். ஹல்லேலூயா. ஒரு யோவான் எப்படி இயேசுடைய 1ஆம் வருகைக்கு பாதையை திறந்து விட்டாரோ, அதே போல ஆண்டவருடைய மெஷியா ரெமனன்ஸா, மேசியாவின் பிரதிநிதிகளா, மேசியாவின் நெட்வொர்க்கா, இந்த கூட்டத்துக்கு பேர் மெஷியா ரெமனன்ஸ். ஒருவேளை இந்த குரூப்ல நீங்க சேரல அப்படின்னு நீங்க கூட சேர்ந்துவாங்க. ஆண்டவருடைய வழிகளை நம்ம வந்து ஆயத்தம் பண்ண போறோம். ஆண்டவர் வச்சுக்கிற ஒரிஜினல் கிங்ஷிப் அண்ட் பிரீஸ்ட்ஹுட் பூமியில ரிலீஸ் பண்ணி போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ண போறோம், டைமென்ஷன்ஸ் ஓபன் பண்ண போறோம். பூமியில கர்த்தருடைய அசாதாரணமான சக்தி பூமியில வந்து நிரப்பப்பட போகிறது. உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவதாகங்கிற வார்த்தைகள் ஆண்டவர் உங்களை கொண்டு நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God has created a
கிரேட் பிளஸிங், பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான். பயங்கரமான ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான். இயேசுவோட சேர்ந்து இது பண்ற வார்த்தை. இப்ப நான் இங்க நிக்க இங்க இது ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி எனக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் பங்கு உள்ளதா இருக்குது. நான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு பங்கு இருக்கு. நான் இங்க தான் இருந்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு பங்கு இருக்கு. நான் இங்க தான் இருந்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு பங்கு இருக்கு. நான் இங்க தான் இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு பங்கு இருக்கு. நான் இங்க தான் இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு பங்கு இருக்கு. எல்லாத்துலயும் பங்கு இருக்கு. பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. அவரோட கூட, அவரோட கூட, அவரோட கூட, அவரோட கூட, அவரோட கூட. இப்ப இந்த இடத்துக்கு இயேசு எப்படி போனாங்கன்னா, சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் தாண்டி மேல போனாங்க. இன்னொரு வசனம் காமிக்கிறேன். இந்த நம்ம இன்னும் கொஞ்சம் புரிய போறோம். இந்த வசனங்களை நம்ம இன்னும் பல மடங்கு, பல பரிமாணமா பிரிச்சு எடுத்து இதை நம்ம புரிய போறோம். இது வந்து லேஸ்ல புரியுற ஒரு வசனங்கள் கிடையாது. சோ நம்ம ஒவ்வொன்றையும் பிரிச்சு, இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் ரூட் போட்டுருக்கோம், நம்ம பிரிச்சு எடுத்து நம்ம இதை வந்து இன்னும் புரிய போறோம். இன்னொரு நான் வசனம் காமிக்கிறேன். அந்த வசனம் இன்னும் கொஞ்சம் அழகா போடப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இதை நம்ம இது பண்ண போறோம். 11ஆம் வசனம், கொலோசியர் 2 அதிகாரம், கொலோசியர் 2:11 வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரை கலந்து விட்டபடினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஒரு வேர்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பல மணி நேரம் அமைச்சர். விருத்த சேதனம்ங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இன்னைக்கு விருத்த சேதனம் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த இடத்துல கிடையாது, வேற இடத்துல உள்ள விஷயம். விருத்த சேதனம்ங்கிறது ஒரு பயங்கரமான டாபிக், அது ஒதுக்கி வச்சிருவோம். அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்திருக்கிறவர்களாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இப்ப எப்படி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதுல ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்ல போறேன். அதை நம்ம பிடிக்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அதுல இருந்து எடுத்து நம்ம வந்து கொண்டு போறோம். சரியா, நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். சோ இதுவரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம், ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ல மாட்டிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டு இன்னொரு புதுசா ஒரு சின்ன வாசல திறந்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கதவை திறந்து வச்சிருக்காங்க. ஜீவனுக்கு போகிற ஒரு குட்டி வாசல் ஆண்டு வந்து திறந்து வச்சிருக்காங்க. அந்த இடுக்கமான வாசல் வழியா நம்ம நுழைஞ்சி நம்மளோட ஒரிஜினலான அந்த ஆண்டு கொள்ளுகிற அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம போக போறோம். ஹியூமன் பீயிங் இஸ் மேட் அப் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஒரு மனிதன் பவர் அத்தாரிட்டிங்கிற 2 வார்த்தையினால உருவாக்கப்பட்டவன், 2 பயங்கரமான கலவையினால உருவாக்கப்பட்டிருக்கான். உருவாக்கமே பவர் அண்ட் அத்தாரிட்டி. அவனுக்கு அவனுடைய பேசிக் கெப்பாசிட்டியே ரூலிங் தான். அவனுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய ஸ்ட்ரக்சரே கோடிங்கே ரூலிங் தான். அது ஆட்டோமேட்டிக். அதனாலதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து யாருனால அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துட்டே இருக்கும். அது ஆண்டர் இல்லாம பண்ணீங்கன்னா மனுஷங்க மேல நீங்க பாட்டு உங்களுடைய யோசனைகளை வச்சு நீங்க அதிகாரம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க. சோ உண்மையான நம்மளுடைய அழைப்புக்குள்ள போகணும்னா இயேசுக்குள்ள இருந்தாதான் அதை போக முடியும். சரி, அந்த நம்ம புரிய போறோம். 12ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. ஞானஸ்நானத்தினாலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்தா அதிலே அவருடைய மரணத்திலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசம் அவருடைய கூட எழுந்திருக்கிறவர்களாகியும் இருப்பீர்கள். இப்ப இந்த பவர் என்னங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்கள் பாவத்தினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனத்தின் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவருடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, உங்களுடைய பொசிஷன் பாருங்க, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இருந்து இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமானதை கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்ம வந்து சிலுவைக்கு வர போயிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி இருந்து இப்படி போயிடுவோம். ஆனா சிலுவை வந்து இட் இஸ் ஜஸ்ட் a door knob for the greatest life. சிலுவைங்கிறது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய முதல் டோர் நாப். அதை நம்ம திருக்காம அந்த ஹேண்ட்ல மட்டும் பிடிச்சிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டோம். சிலுவையை வச்சிங்கன்னா தொட்டு உள்ள போனீங்கன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் அமைக்கி உள்ள போனீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு அது போய் அந்த இடத்துல போய் அது வந்து வைக்கப்படும். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அம்சமா இருக்குது. இப்ப அந்த சட்டத்தை பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை காமிச்சினேன். அதுக்கப்புறம் நம்ம how to initiate. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒண்ணு இருக்குது, ஒரு மேப் இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்து எப்படி நம்ம இனிஷியேட் பண்ணி நம்மளுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு நம்ம வந்து போக போறோம். சோ ஆண்டவர் வச்சுக்கிறது ஆளுகை பண்றது, ஆளுகை பண்ணாம நம்ம மரிச்சோம்னா நம்மள மாதிரி பரிதபிக்கிற ஆட்கள் யாருமே கிடையாது. They have to rule in the spirit realm. They have to rule இந்த ஸ்பிரிட் டைமென்ஷன். ஆண்டவங்களை நம்பி அதிகாரங்களை கொடுக்கணும், ஆண்டவங்களை நம்பி வல்லமைகளை கொடுக்கணும். ஏன் வல்லமைகளும் அதிகாரிகள் நம்மளை நம்பி ஆண்டவர் கொடுக்கலன்னா நம்ம கீழே இனிஷியேட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணல. நம்மளுக்கு எப்படி இதுக்குள்ள போகணும்னு தெரியல, எப்படி இந்த மேட்ரிக்ஸ்ல இணைக்கப்படணும்னு தெரியல. அது நம்ம தெரியும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறும். இன்னொரு வசனம் காமிச்சிட்டு அதனுடைய இனிஷியேஷனுக்குள்ளாக நம்ம போவோம்.
கலாத்தியர் 2 இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம், எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம். இதை அடிக்கடி சொல்லியிருப்பீங்க, நீங்க வேற மாதிரி உங்களுக்கு புரிய போகுது. ஸோ இயேசு மரித்தார், இயேசுவோட நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இயேசு எழுப்பினார், உயிர்த்தெழுதலில் எழுப்பினார், அவருடைய கூட நானும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். உன்னதங்களை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களை அவருடைய கூட உட்காரம் செய்தார். அவர் வலது பக்கத்தில் வீட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஒரிஜினல் பொசிஷன், ஒரிஜினல் ஐடென்டிட்டி, ஒரிஜினல் மேண்டேட். இப்போ இந்த பொசிஷன் வந்து எப்படி அப்படின்னா, ஆண்டவர் வந்து லீகலா எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. சட்டத்தின்படி அந்த இடத்துல உட்கார்றதுக்கு அனுமதி இருக்குது. இப்ப என் வண்டி, என் காரு, என் பைக்கு எல்லாம் ஏங்குள்ளது. அது சட்டத்தின்படி ஏங்குள்ளது. நான் என்னனாலும் பண்ணலாம், அதை உட்காரலாம், என்னனாலும் பண்ணலாம். என் வீடு அது, என் வீடு அது ஏங்குள்ளது. அதே மாதிரி லீகலா ஆண்டவர் பொசிஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணது மேட்டர் இல்ல, எப்படி ஏறி உட்காரணும்னு தெரியறதா மேட்டர். இதுல ஒவ்வொன்றும் எப்படி சேர்ந்து போகணும் அப்படின்னு தெரியறதா பயங்கரமான விஷயம். சரி, இந்த வசனத்தை வாசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். that is a powerful new way of life. இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வரப்போகுது. அந்த வாழ்க்கைக்கு பேர் என்னன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற லைஃப். உங்களுடைய பிரசன்ட் டென்ஸ் ஆனுடைய பார்வையில பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறது மாதிரி உங்களுடைய பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் மாறணும். பிரசன்ட் அனுபவங்கள் பாஸ்ட் டென்ஸ் மாறணும். முற்காலத்திலே சொல்லப்பட்டது போல மாறணும். உங்களுடைய ஆசைகள் இங்கிருந்து மாறி முற்காலத்திலே சொல்லப்பட்டதா மாறணும். அதான் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம், ஒப்பு கொடுக்கப்பட்ட அனுபவம். அதை பற்றி பேசுவோம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப் என்னன்னா கிறிஸ்துங்கிற லைஃப். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். இப்ப நான் பிழைச்சிட்டு இருக்கேன், நான் மாம்சத்தில் இருக்கிறேன். இப்ப நான் மனுஷன் மாதிரி இருக்குது, மாம்சத்துல இருக்கிறேன். அது எப்படி இருக்குது? நான் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்னொரு வசனம் காமிக்கிறேன். கொலோசியர் 2 1 வசனம், ரொம்ப அழகான வசனம். இது இந்த வசனம் உங்களுக்கு அழகா இப்ப கனெக்ட் ஆகும் பாருங்க. இப்ப பாருங்க, கூட நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள் நாடுங்கள். ஹையர் ரம்குள்ள போங்க. ascend, go up, ascend, climb up. Do you know how to climb up? Do you know how to ascend? Do you know how to sit at the throne of the Father and see the things that the Lord has granted to you? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிற பயங்கரமான சுதந்திரங்களை எப்படி உட்கார்ந்து பார்க்கணும்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி இந்த வசனம் எழுப்புது. கிறிஸ்துவுடனே கூட எழுதது உண்டானால் முடியும்னா, தெரியும்னா, உனக்கு இந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியும்னா, அந்த இடத்துல உனக்கு ஒரு டோர் இருக்குன்னு தெரியும்னா, அந்த இடத்துல உனக்கு பொசிஷன் இருக்குன்னு தெரியும்னா, நீ எங்க இருக்கணும்னா அந்த இடத்துல இருக்கணும். ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ஃபாதர். கிறிஸ்து வலது பாதத்தில் வீட்டிற்கும் இடத்துல உள்ள மேலானவைகளை நாடுங்கள், பூமியில உள்ளவைகளை அல்ல. மேலானவைகளை நாடுகள். எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. கீழே இல்ல, எர்த்ரம் இல்ல, சாண்ட்ரம் இல்ல, கீழே இருக்கிற சிஸ்டம் இல்ல, கீழே இருக்கிற ஏர் இல்ல, கீழே இருக்கிற வாட்டர் இல்ல, டீமனிக் ரம் இல்ல. நிறைய டீமன்ஸ் பத்தி பேசுறோம். டீமன் இல்ல, ஏஞ்சல் பத்தி பேசணும். எல்லா ஊழியங்களும் பிசாசு பத்தி பேசுது. பிசாசுக்கு 10 நிமிஷம் பேசுறீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் ஏஞ்சல் பத்தி பேசணும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிசாசு தெரியுது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சிறகுகள் உள்ள ஏஞ்சல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் பிசாசு அடிக்குது, பிசாசுக்கு போராட்டம், பிராபலா பிளாப்லான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏஞ்சல்ஸ் பத்தி என்னைக்காவது பேசிருக்கோமா? இங்க இல்ல, பூமியில உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நான் ஏஞ்சல் ட்ரம்ஸ் பத்தி பேசணும், புரியுமா? ஏஞ்சல் ட்ரம்ஸ் பத்தி பேசணும், ஏற்றுக்கீங்களா? இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது. நான் சொன்ன நம்புவீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. பிசாசு சொன்னா எல்லாரும் நம்பிடுவோம், அவன் அடிக்கான்னு கண்டிப்பா நம்பிடுவோம். நான் ஏஞ்சல்ஸ் பத்தி பேசுறேன், நம்புவீங்களா? ஏஞ்சல்ஸ் பத்தி சொன்ன நம்புற சக்தி இருக்குதா? பூமியில் உள்ளவைகள் அல்ல, தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை நாடுங்கள். அடுத்த வசனம் பயங்கரமான வசனம், அட்டகாசமான வசனம். இந்த வசனம் வந்து ஓ மை காட், பயங்கரமான உள்ள சாறு ஏற்றப்பட்டிருக்குது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் டெஃபினிஷன், this is a definition that comes from God. தேவன் உங்களை பார்த்து இப்படிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் மரித்தீர்கள். RIP, rest in peace உனக்கு போட்டாச்சு. உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் உனக்கு தெரியும், உன்னுடைய டேட் ஆஃப் டெத் உனக்கு தெரியும். டெத் என்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கிறோ அதான் உன்னுடைய டேட் ஆஃப் டெத். என்னைக்கு ரட்சிக்கப்படுற அந்த நாள் தான் உனக்கு இறந்த நாள். அன்னைக்கு மரித்தீர்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க, உங்கள் ஜீவன். இப்ப நான் சுவாசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த ஜீவன் எங்க இருக்குதுன்னா, கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே ஃபாதருக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இங்க இல்ல, கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அடுத்த வசனம் பயங்கரமான வசனம். இந்த வசனத்தை எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு புரிய முடியுமா? புரியுங்க பார்ப்போம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இந்த மகிமையில இயேசு எப்ப வெளிப்படுவாங்க? இரண்டாம் வருகையில. இரண்டாம் வருகையில வெளிப்படும் போது என்ன அர்த்தம் போட்டிருக்குது? ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட.
பீரியட். இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு புரியணுமோ புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல நான் பேச விரும்பல. நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட வெளிப்படுங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிராராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்களை அவயங்களை அழிச்சு போட்டுருங்க. இவைகளின் பொருட்டை கீழ்ப்படையின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில், திரும்ப திரும்ப வருது பாருங்க, முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலே பிறக்கலாக தூஷணமும் பம்பு வார்த்தைகளும் இவர்களை விட்டு விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை, எது பழைய மனுஷன்? இப்ப நான் இருந்திருக்கிற பிரசன்ட் ஸ்டேட்டஸ் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பழைய மனுஷன். அவன் செய்கைகளை களைஞ்சு போட்டுட்டு புது மனுஷனை தரிச்சுக்கோ. என்ன சாயல் இருக்குது பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். See the definition of new creation. Oh my God. புதிய மனுஷனுக்கு டெஃபினிஷன் பின்னாடி பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவுரையாகும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். What is the nature and the DNA of this new man? சொன்னா நம்புவீங்களா? இந்த நேச்சர் அண்ட் DNA of new man எப்படி இருக்கும் அப்படின்னா GOD அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ல உள்ள கோடிங் இருக்கும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவுரையாகும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தரிக்க முடியுமான்னு கீழே ஆண்டவர் வந்து கேட்பாங்க பாருங்க. ஒருவர் பேரில் ஒருவர் ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கமும் தயமும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாண்டி ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவள் எல்லாத்தையும் பூர்ண கட்டான அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்களில் ஆள கடவுது. நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு அந்த அதிகாரம் பயங்கரமா போய் முடியுது. There is something that you have to do to operate into this new life. இந்த வசனங்கள்ல அந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உங்க கையில ஒண்ணு இருக்குங்க. எல்லாமே ஆண்டவர் கையில இருக்கு. நல்லதுதான், கரெக்ட் தான். அதுல இருந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் சம்திங், there is something in your hand. உங்க கையில ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க கையில ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. The ball is in your hand. டென்னிஸ்ல ரெண்டு பக்கம் பால் அடிச்சுட்டே வருவாங்க. இங்க இருந்து அங்க பால் அடிப்பாங்க, அங்க இருந்து பால் அடிப்பாங்க. நம்ம எப்பவுமே பால் அந்த பக்கம் தான் சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருப்போம். பால் அங்க இருக்குது. எல்லாம் ஆண்டர் கையில இருக்கு, அவர் பாத்துக்குவார். எல்லாம் ஆண்டர் கையில இருக்கு, அங்க பாத்துக்குவார். இல்லாட்டி எனக்கு இன்னும் ரிட்டர்ன் ஆகி வரல, எல்லாம் அங்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி வேலைகள் அப்படிதான். ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்னாலும் அப்படிதான். டீச்சர் ஏதாவது ஒன்று கேட்பாரு, அந்த ஏதாவது நிரப்பி டீச்சர்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கு, அவர் பாத்துக்குவார் அப்படின்னு அந்த பால் அந்த பக்கம். The ball is not here, the ball is in your court now. இப்பொழுது பந்து உங்க கையில இருக்குது. என்ன கையில இருக்குது? பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரிக்கிறதுக்கு தெரியும். எல்லாம் ஆயத்தமா இருக்குதுங்க. ஆனாலும் முட்டலா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது. இவ்வளவு தூரம் கொடுத்து இவ்வளவு லூஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? நம்மள மாதிரி அறிவாளி உலகத்துல பார்க்க முடியாது. God has given everything. எல்லாம் நடந்துட்டு ஆனா எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள போகணும்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னும் நம்ம பழைய மனுஷனே தொழுதுகிட்டு இருக்கோம். இன்னும் பழைய மனுஷன்ல இருந்து போராடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அழகா சொல்லிருக்காரு. அந்த கொலோசியர் 3:6 அந்த வசனம் பாருங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, பொருளாசை இதெல்லாம் அழிச்சு போடுங்க. ஏன்னா இதெல்லாம் பழைய மனுஷன் அப்படின்னு சொல்றது. ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் தான் போராடிட்டு இருக்கோம். விபச்சாரத்துல போராடிட்டு இருக்கோம், அசுத்தத்துல போராடிட்டு இருக்கோம், மோகத்துல போராடிட்டு இருக்கோம், துர்ரீச்சையில போராடிட்டு இருக்கோம், விக்கிராராதனையில போராடிட்டு இருக்கோம். எல்லாம் 100% இருக்குது. எல்லாம் 100% உள்ள ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். இவ்வளவு தூரம் வச்சிருந்தாலும் பாபிலோன் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு தூரம் இருந்தாலும் உலகம் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு தூரம் இருந்தாலும் இந்த இருக்கிற சிஸ்டம், சோஷியல் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ல தான் நான் இருந்துட்டு இருப்பேன்னு சொல்றேன். இவ்வளவு தூரம் இருந்தாலும் நான் வந்து இதே எனக்கு போதும், இதுவே ஓகே, திஸ் இஸ் ஃபைன், ஐ எம் ஓகே வித் திஸ். இதான் விபச்சாரம் வேணும் கண்டிப்பா, எனக்கு அசுத்தம் வேணும், ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ், எனக்கு அதை விடணும்னு அவசியம், எனக்கு வேணும் இப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருந்துட்டு இருக்கும். சரி, ஹவு டு இனிஷியேட்? இந்த பாதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறது எப்படி? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை தொடர்ந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் அடுத்த வாரம் வாரீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாற்றுகிற பயங்கரமான வார்த்தைகள் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. சரி, எப்படி ஸ்டார்ட் ஆகுறது? ஒரு பொசிஷன்ல அது ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல எல்லா வசனத்தையும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகுறதுல ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு இனிஷியேஷன் இருக்குது. லைட்டா அதை பற்றி நம்ம போன கிளாஸ்ல லைட்டா ஹிண்ட் அடிச்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம். நம்ம எடுத்துக்கொண்ட முதலாம் வசனங்களுக்கு போவோம். ரோமர் 6 அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்தோம்.
6ஆம் அதிகாரத்துல இருந்து சில வசனங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் எதுவும் நான் பேசுனதுல எதுவும் உங்களுக்கு டவுட் எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா சாட்ல போட்டு விடுங்க. நான் உடனே எதுவும் இதை நான் விளக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு விளக்குறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நானும் அதே parallel சைடுல அப்படியே ஏறி ஆக பண்ணும்படி என்ன இருக்குங்கிறத இந்த வசனத்திலே ஹிண்ட் அடிச்சிருக்கு. இந்த வசனமே ஹிண்ட் கொடுக்குது. ஆகபடி என்ன பண்ணும்னா அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். The law of baptism, the law of union. எழுதி வச்சுக்கோங்க. The law of baptism, the law of union. This is the initiation point. பயங்கரமான ஒரு சட்டம் இருக்கு. ஆவிக்குரிய மண்டலங்கள் எல்லாமே சட்டத்தின் பிரமாணமா தான் போகும். அதாவது சும்மா சாதாரணமா மூவ் ஆகாது. ஆவிக்குரிய பிரமாணங்கள், ஆவிக்குரிய உலகம் எல்லாம் பிரமாணத்தினாலதான் போகும். பிரமாணம் இல்லாம ஆவிக்குரிய உலகம் கிடையாது. அது சட்டம். அது சட்டம் எப்படின்னா ஒரு சீடு, ஒரு விதை எல்லாம் ஒரு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தை எடுத்து நீங்க மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா தானாவே மரம் வரும். அது அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம். ஒரு விதை மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் மாமரம் ஆகணுமா, நான் கொய்யா இதாகணுமா, பப்பாளி ஆகணுமா, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணாது. கீழே இங்க மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்லாம் இருக்காது. ஒரு விதைய ஃபுல்னஸ், அதுக்குள்ள ஃபுல் கோடிங் இருக்கு. அதை உள்ள போட்டோம்னா தானாவே அதனுடைய கோடிங் ஃபுல் ஆகி இதாகும். ஸோ அப்படி ஒரு இது கோடப்பட்டிருக்கு. ஸோ ஃபுல்லா அன்றது இனிஷியேஷன் எல்லாமே சிஸ்டமா ஒரு எல்லாமே லாவா இது பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம இதை பார்ப்போம். இப்போ முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு இணைகிற ஒரு விஷயம் which is called as the law of union and the law of baptism. Baptismனா நம்ம தண்ணில முக்கிற ஞானஸ்நானம். உடனே அங்கிட்டு போகாதீங்க, இது வேற ஒரு விஷயம். ஞானஸ்நானம் தான். இப்ப ஞானஸ்நானம் எடுக்கல, தெளிக்க தான் பட்டேன், நான் ரசிக்கப்படல அப்படி அப்படின்னு பயங்கரமா அந்த மாதிரி யோசிச்சிடாதீங்க. இது இந்த யூனியன் சம்பந்தமானது. சரியா? அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல கால் வைக்கிற அர்த்தம் இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல முங்குற ஒரு அனுபவம். அதாவது இதுல முங்குற ஒரு அனுபவமா இருக்கணும். அதாவது அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் கையை மட்டும் உள்ள முங்கிட்டு இருக்க கூடாது, காலு மட்டும் உள்ள முங்கிட்டு இருக்க கூடாது. ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். என்னன்னா கம்ப்ளீட்டா டெட்ங்கிற அனுபவத்துக்குள்ள போகணும். நான் நின்றுட்டு இருக்கிறேன் நானு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். என்ன அனுபவம்னா டெட் அப்படிங்கிற பயங்கரமான அனுபவத்துக்குள்ள போகணும். என் தலை இங்க இருக்கு, எனக்குன்னு ஆசைகள், எனக்குன்னு எண்ணங்கள், என் கண்ணு, என் காது, என் இருதயம், என் சிந்தனை எல்லாம் மறிச்சு, என் பெருமை, ஈகோ எல்லாம் மறிச்சு மண்ணுக்கு கீழே போய் கிறிஸ்துவுக்கு கீழே போய் அடக்கம் பண்ணப்படும். இதுலதான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல்லா அடக்கம் பண்ணப்படல, பாதி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். ஒரு நாள் வேகமா அடக்கம் பண்ணப்படுவோம், நாளைக்கு வேகமா நம்ம எழுப்பி உலகத்தை பார்த்து போயிடும். அப்படியே அதாவது பலிபடத்துல பலியை வைப்போம், ஜோமணி முடிச்சுன்னா பலியை சேர்த்து பாகையில போட்டு தூக்கி போயிடும். அது ஆசாரம் தான் தூக்கி போனோம், நம்மளே தூக்கி போறோம். அதை எடுத்து திரும்பி எங்கெல்லாம் வச்சோமோ அங்கெல்லாம் திரும்பி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு திருப்பி அந்தால போயிடும். ஸோ ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் which is called as a law of union. இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, இதனுடைய புரிதலை பற்றி கேளுங்க. இந்த வாரம் ஃபுல்லா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய அடுத்த ஸ்டேஜஸ் நம்ம இனிஷியல் பண்ணுவோம். law of union. ஆண்டரோடு இணையணும். என்ன இணையணும்னா, இயேசு மரித்தார், அவரோட கூட அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் அவரோட கூட மரிட்டேன்ங்கிற அனுபவத்துக்கு போகணும். இந்த ரெண்டு மட்டும் தான் நீங்க செய்ய முடியும். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்க இந்த ரெண்டு மட்டும் தான் செய்ய முடியும். மீதி எல்லாம் அவர் பார்ப்பார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் தான் அதனுடைய ஃபுல் சாராம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இணைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இணைக்கப்பட்டிருக்கிறது எப்படி? இது யூனியன் அப்படிங்கறது எப்படி நீங்க இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சார்ஜர் இருக்கு, சார்ஜர் எடுத்து கரண்ட்ல சொருகிற மாதிரி, சார்ஜர் எடுத்து கரண்ட்ல மாற்ற மாதிரி, சார்ஜர் ஒயர் இருக்கு, ஒயர் எடுத்து உங்களுடைய போன்ல சொருகிற மாதிரி, போன்ல மாற்ற மாதிரி, அதே மாதிரி உங்களை எடுத்து அங்க அவருடைய மரணம் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து அவருடைய மரணத்தோடு இணைச்சு வைக்கணும். மரணத்தோடு கனெக்ட் ஆகிருக்கணும். அவர் செடி, நான் கொடி, அவரோட சேர்ந்து இணைந்திருந்தா நம்ம ரெண்டு சேர்ந்து ஒன்றாயிருப்போம். law of union, not two but one அப்படிங்கிற பயங்கரமான ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள போகாத பட்சத்துல மேல ஏறவே முடியாது. Your laws are not laws, it is just a testimony. அவரோட இணைக்கப்படுற அனுபவத்துல இனிஷியேட் பண்ணணும். அவரோட இணைஞ்சிருக்கிற அனுபவத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வசனம் பாருங்க. இனி பாவம் ஊழியம் செய்யாதபடி பாவசரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்படுத்திருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 8ஆம் வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட
பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். 11ஆம் வசனம், ஆகையால் நீங்களும் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிறத்திற்களாகியும் எண்ணிக்கொள்ளுங்கள். 13ஆம் வசனம் 12ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக சாவுக்கு எதோ உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆவியங்களா தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் யூனியன் அவரோட கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். ஒரு ஒப்பு கொடுதல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த யூனியன்ங்கிறது இப்போதைக்கு அது ஒரு சின்ன வார்த்தையா இருக்குது. நாளைக்கு இந்த யூனியன்கிற வார்த்தையை நம்ம எடுத்து வேற ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஸோ தயவுசெய்து அடுத்த கிளாஸ் நீங்க வருவீங்கன்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்கல அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் அனுதினமும் அப்படிங்கிறது இருக்கணும். அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வராதவன் எனக்கு வந்து பாத்திரவானே அல்ல நான் சொல்வார். அனுதினம்ங்கிற ஒண்ணு உருவாக்க போனோம். அனுதினம் உருவாக்கல அப்படின்னா அனுதினம்னு ஒண்ணு உருவாக்கலன்னா இந்த இடத்துல ஏறவே வாய்ப்பே கிடையாது. It is all about consistency. Christian life is all about consistency. ஒரு நாள் ஜெபம் பண்ணி 5 நாள் வீட்டுல தூங்குறது கிடையாது. ஒரு நாள் கிறிஸ்துவிட்ட ஒப்பு கொடுத்து மீதி நாள் உலகத்துக்கு போயிட்டு இருந்தது அனுபவம் கிடையாது. ஜெபம் பண்ணும்போது மட்டும் பெரிய ஆள் மாதிரி இருந்துட்டு மீதி நேரம்லாம் உலகத்துல வேண்டாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு சாதாரண மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு திருப்பி ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மாதிரி சாதாரணமா மாறுது. அது வாழ்க்கை கிடையாது. அவரோட கூட ஞானஸ்நானத்தினாலே மரித்த ஒரு அனுபவம். The moment you have the baptism of death, you have the continuity of resurrection. அவருடைய மரணத்தோடு இணைந்திருந்தா உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம வந்து செல்வோம். So the power and the law of union. So இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதை எழுதி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுல இருந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து இதை நம்ம லேர்ன் பண்ணுவோம். இன்னொரு ஒரு வருஷம் மட்டும் வாசிட்டு நம்ம இன்னைக்கு முடிச்சிடும். கலாத்தியர் 2 அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. கம்ப்ளீட் டெத். இனி நான் அல்ல அப்படிங்கிறத கம்ப்ளீட் டெத். ஒரு நோட்ல கடைசியில நான் எழுதி வச்சுக்கோங்க. நாட் ஐ பட் ஜீசஸ். நாட் ஐ பட் ஜீசஸ். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். நாட் ஐ அப்படிங்கிற ஐங்களுக்கு மேல உங்க பேர் எழுதிக்கோங்க. உங்க பேர் எழுதுங்க. இனி நான் அல்ல அப்படிங்கிற உங்க பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் இருக்கும். அந்த நான்கிறது ஆர்ஐபி ஆகணும். நான்கிறது மறிக்கணும். நான்கிறது யூனியனுக்குள்ளாக அவருடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கணும். இயேசு மரித்தார் அப்படிங்கிற சாயலோடு நீங்களும் இணைக்கப்பட்டிருந்தீங்க. அப்படி அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா 100% போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் தானாவே போக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா அடுத்த வரப்போகிற கிளாஸஸ்ல எப்படி அவருடைய மரணத்தின் சாயல்ல கம்ப்ளீட்டா 100% இணையணுங்கிறத நம்ம கத்துக்க போறோம். அது வந்து ஒரு ஸ்டேஜஸா நம்ம கத்துக்க போறோம். இந்த யூனியன் மட்டும் நடந்துட்டுனா, மரணத்துல இருக்கிற அந்த யூனியன் மட்டும் நடந்துனா ரெசரக்ஷன் லைஃப் தானே நம்முடைய வாழ்க்கையில மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இனி நான் அல்ல, இயேசு. என் கண்ணு கிடையாது, இயேசுவின் கண்கள். என் வாயில இயேசுவின் வாய். இந்த இடம் உலகத்துல இருந்து பாக்குற கண்ணு கிடையாது. இது வந்து இந்த இடத்துல இருந்து நான் பாக்குற கண்ணு. நான் பேசுறது பூமியில இருந்து நான் பேசுற வாய் கிடையாது. நான் பேசுறது இந்த இடத்துல இருந்து பேசுற வாய். ஐ அம் த மவுத் பீஸ் ஆஃப் காட். என் காது ஆண்டவருடைய செவிகளுடைய வார்த்தையில அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை தெளிவா கேட்கும். என் கண்கள் பர்சீவ் ஆகும். என் இமேஜினேஷன் தேவனோட சிந்தனைகளோடு இணைக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் சிந்தனை எனக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு என்னுடைய இருதயம் இணைக்கப்பட்டிருக்கிறது. என் நடைகள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இயேசுவோடு இணைந்து அவருடைய புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன். அவருக்கு ஒப்பான சாயல் இருக்கிற புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன். தட் இஸ் ஆல்சோ யூனியன். தரித்திருக்கிறேன். நானே காஷியஸா பழைய மனுஷனை கலைச்சு போட்டு புது மனுஷனை நானே காஷியஸா நானே போடுற ஒரு அனுபவம். இப்படி கனெக்ட் ஆகிற அனுபவம். இந்த யூனியன், the law of union, law of union, law of union, law of union. very very powerful law. இது பயங்கரமான ஒரு சட்டம். இந்த பிரமாணத்தை யாரெல்லாம் தொடாம இருக்கிறாங்களோ அவங்களாம் பரலோகத்தின் காரியங்களை பார்க்கவே முடியாது. பரலோகத்தின் காரியங்களுக்குள்ள நுழையவே முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சரை கத்துக்கணும். இது வரைக்கும் 3-4 கிளாஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றையும் தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஃபுல்லாலாம் நம்ம கத்துக்கல. சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சில விஷயங்கள் கத்துக்கிட்டோம். நம்முடைய பொசிஷன் என்னன்னு கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ரூட்டை கத்துக்கிட்டோம். ஒரிஜினல் ரூட் என்னன்னா எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா துறைத்தனங்களுக்கும் எல்லா காரியத்துக்கும் மேலாக ஒரு பொசிஷன் இருக்கு. இந்த இடம் கிடையாது, இதை விட மேலான இடம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தை ஆளுகை பண்ணி இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இடத்துல ஏறி போகிறது மேட்டர் கிடையாது. ஏறி போய் நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். வாட்டரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். எர்த்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். சிஸ்டமை உருவாக்க ஆரம்பிக்கணும். லேண்ட்ல மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். தேவனுடைய உண்மையான
புத்திரர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் மனிதன் கையில இருக்குது, சொசைட்டி மனிதன் கையில இருக்குது, கல்ச்சர் மனிதன் கையில இருக்குது, டிவி மனிதன் கையில இருக்குது, இன்டர்நெட் மனிதன் கையில இருக்குது, எக்கனாமிக்ஸ் மனிதன் கையில இருக்குது, ஃபைனான்ஸ் மனிதன் கையில இருக்குது, எல்லாமே மனுஷனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் மனுஷன் கையில இருக்குது. ஆண்டோட கரங்கள்ல எல்லாம் போகணும். சர்ச் மட்டும் ஆண்டோட கரத்துல இருக்குது, அது 100% இல்ல, உள்ள பல பாலிடிக்ஸ் இருக்குது, எல்லாமே ஆண்டோட கையில போகணும். அதுக்கு ஒருத்தர் மேல ஏறணும். ஒரு குழு மேல ஏறணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்திலிருந்து புத்திரராய் ஒவ்வொன்றையும் ஆளுகைக்குள்ளாக வரணும். அதனாலதான் ஆண்ட சொல்லுங்க, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. சகல மனுஷனுக்கும் அறிவிங்கன்னு சொல்லி இருக்கலாம், சகல சிருஷ்டிக்கும் அறிவிங்கன்னு அந்த இடத்துல ஒரு போட்டு இன்னைக்கு வரைக்கும் அது புரியாம இருக்குது. அது என்ன சிருஷ்டி? எல்லாம் மனுஷன் தானே, பேசாம மனுஷன் சொல்லிருக்க வேண்டியதானே. ஏன் சிருஷ்டி நான் சொல்லிருக்கா? அல்ல, சிருஷ்டிங்கிற வார்த்தை காஸ்மோஸ் அப்படின்னு ஒரு வேர்ட்ல உடைய அர்த்தத்தினுடைய வரதா இருக்குது. The cosmic tribe, the real tribe, the real people who go all over the phenomenal structure and speak the word of God over the elements of God, speak the word of God over every creation that is upon the face of the earth and also that are beneath the earth. மேல இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சகல கிரியைகளுக்கும் சகல காரியத்தையும் தேவனுடைய கட்டளைகளுக்கு நேராக கொண்டு வந்து தேவனோடு இணைக்கிற ஒரு குழு எழும்ப போகுது, ஒரு கூட்டம் எழும்ப போகுது. அதுல நீங்க பங்கடைவீங்க, நானும் பங்கடைய போறேன், எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய உண்மையான ராஜ்யத்தை பூமியில எடுத்துட்டு வர போறோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஈவன் வே பிஃபோர் யூ ஆர் ஃபார்ம்ட் இன் தி womb, தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னதாக ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய எதிர்கால திட்டங்களை எப்போ ஃபார்ம் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஒண்ணு வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்கன்னு யோசிச்சு பாருங்க. 3 வருஷமா இருக்கும், 4 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும், மிஞ்சி போனா 10-15 வருஷமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் மேக்சிமம் உங்களுடைய வயசா இருக்கும். இப்ப நீங்க ஒன்னா பிறந்து முத நாள்ல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சா மிஞ்சி போனா என்ன வயசோ அந்த வயசா யோசிச்சிருப்பீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் அந்த வயசுன அளவு தான் இருக்கும். அதை தாண்டி போகாதீங்க. 50 வயசுனா 50 வயசா தான் இருக்கும், அது மேல தாண்டி போக வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னதாக உங்களுக்காக பாதைகளை உருவாக்கி செதுக்கி, வாயில மட்டும் பேசி வடச்சுடல, வாயில மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் ரெடியா இருக்குது, உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு கேட்கறதெல்லாம் என்னன்னா முதுகெலும்பு இருந்தா மேல ஏறி வான்னு சொல்றாங்க. கம் அப் ஹியர், முடியுமா உனக்கு அப்படிதான் கேள்வி. everything is ready, are you ready and willing to come up? பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு ஏறி வர முடியுமான்னு தான் கேட்காங்க. ஆண்டவர் தைரியம் இருக்கான்னு தான் கேட்காங்க. மரணத்தோடு முற்றிலுமா இணைக்கப்படுற அனுபவம் உனக்கு வரணும்னு ஆசை இருக்குதா? முற்றிலுமா அவருடைய சாயல இணைக்கப்படுற அனுபவம், மரணத்தோடு முற்றிலுமா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற ஆசை இருக்குதா? முடியுமா? ஒப்பு கொடுக்கிற வாஞ்ச இருக்குதா? தாகலவனுக்கு தான் தண்ணீர், வறண்ட நிலத்துலதான் ஆறு, வனாந்தரத்துலதான் புதிய வழி. வனாந்தரங்கிறது வீடு கட்டின இடம் கிடையாது. வனாந்தரங்கிறது தண்ணி இல்லாத இடம். தாகம் உள்ளவன் இலவசமாய் வந்து பெற்றுக்கொள்ள கடவன். The hunger is very very important. பசி ரொம்ப முக்கியம், தண்ணி தாகம் ரொம்ப முக்கியம். ரெண்டும் இல்லைன்னா செத்துட்டீங்கன்னு அர்த்தம். If you don't have hunger for prayer, you have already died. If you don't pray, you are dead already. மரிச்சிட்டீங்க, அக்கிரமங்களை மரிச்சிட்டீங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஏற்கனவே செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். வருத்தப்படாதீங்க, ஏற்கனவே செத்துட்டீங்க. டெய்லி வாசிக்க முடியல, டெய்லி ஜெபம் பண்ண முடியல, டெய்லி பல மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னா you are already dead. Don't bother. அன்றைய உங்களோட இணைக்கப்பட்ட அனுபவத்தை தாங்கன்னு கேளு. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ள ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மோடு இணைக்கணும், இணையப்படணும். ஆண்டவரே, just I surrender everything to you. புரியுதோ புரியலையோ இந்த நேரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சிலுவையில உம்மோட அறையப்படுறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். சிலுவையில அறையப்படுற ஒப்பு கொடுக்குறேன்னா
அந்த சிலுவையோட சேர்ந்து ஆணி அடிச்சு மேல கட்டி இருக்கணும். எவ்வளவு நேரம் கட்டி இருக்கணும்னா சாவர வரை கட்டி இருக்கணும். Are you willing to give everything on the cross? சிலுவையை பார்க்கிறது அனுபவம் கிடையாது. சிலுவை முன்னாடி இருந்து சிலுவையில இருந்து வாங்குறது அனுபவம் கிடையாது. சிலுவையில இயேசுவோடு சேர்ந்து சிலுவையில அறையப்பட்டேன்னு சொல்றதுதான் வாழ்க்கை. It is not about getting things from God. ஆண்டவர்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர்ட்ட இருந்து காரியங்களை வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அடிக்கடி இந்த வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. The power of God or the blessings that the Lord has given you is not the stamp of approval that the Lord has accepted you. தேவன் உங்களை அங்கீகரித்து விட்டார் என்பதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தது அடையாளமே கிடையாது. அடையாளமே கிடையாது. ஆண்டவர்ட்ட எத்தனை ஆசீர்வாதம் வாங்கிருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுனா வானமே திறந்து ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாம். But that is not the stamp of approval that the Lord has accepted you. ஆண்டவர் உங்களை அங்கீகரித்து விட்டார் என்பதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தது அடையாளமே கிடையாது. சிலுவையில இயேசுவோடு மரிச்சதுதான் அடையாளம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன் தான் அடையாளம். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. لفرحتي كوشهتي كيرفيا سبرهليكي لوخام راهون توكاشو هابيتي فرحتي زبرهلي فرحي شو كبرهلي كانتو نفرو دهتي فرحلهو أخو بيشهتي இந்த இருதயத்தை தாழ்த்தி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினி அவருடைய வாழ்க்கையில வந்து பற்றி எரிவதாக. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியமும், உலகத்தோடு ஒத்தி இருக்கிற ஒவ்வொரு காரியமும் எரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்தத்தோடு, மோகத்தோடு, துரிச்சையோடு, விபச்சாரத்தோடு, பொல்லாத சிந்தனைகளோடு, உலகத்தின் சிற்றின்பங்களோடு, வைராக்கியத்தோடு, விரோதங்களோடு, பகைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் let the fire touch you right now in the mighty name of Jesus Christ. சிந்தனைகளாலே பாலடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனையும் மனசும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சிந்தனைகளை உடைப்பதாக, கர்த்தருக்கு நேராய் திருப்புவதாக. கர்த்தரை நோக்கி திருப்ப முடியாதபடி இருதயத்தை கட்டி இருக்கிற பொல்லாத கிரியைகள், பொல்லாத எண்ணங்கள், பிசாசின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. I command it and I break it in the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ. Be free in the mighty name of Jesus Christ. Be delivered in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக செல்வீர்களாக. ஆவியானவருடைய வாழ்க்கையை ஜீவன் ஊதி உயிர்ப்பிப்பாராக. ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற அனுபவத்துக்குள்ளாக செல்வீர்களாக. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற அனுபவத்துக்குள்ளாக செல்வீர்களாக. தேவனோடு பிணைந்து வாழுகிற அனுபவத்துக்குள்ளாக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே செல்வீர்களாக. உலக காரியங்கள், பழைய காரியங்கள், பழைய நினைவுகள், பழைய சம்பவங்கள், இருதயத்தில் ஏற்பட்ட பழைய காயங்கள், ஆற்றப்பட முடியாத காயங்கள், let it be healed in the mighty name of Jesus Christ. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே சுகமடைவீர்களாக, சுகமடைவீர்களாக. காயங்கள் சுகமடைவதாக, காயங்கள் ஆற்றப்படுவதாக. பொல்லாத மனிதர்கள் செய்த காரியங்கள் இருதயத்திலே காயமாய் இருந்து அமர்ந்து அது பல காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காயம் ஆற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே உலகத்தோடு சேர்ந்தது நிமித்தமாக வந்த காயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே குணமாக்கப்படுவதாக. I command it and I speak it in the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுது அக்கினி பாய்ந்து உங்களை சுத்திகரிப்பதாக. Let you become a different person. இந்த நேரத்தில் வித்தியாச மனிதனாய் மாற்றப்படுவீர்களாக. தேவனுடைய ஆயுதங்களை தரிப்பிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. தேவனுடைய வார்த்தைகளை ஆணித்தரமாய் பேசுகிறவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியிலே கொண்டு வருகிறவர்களாய், தைரியமானவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. கர்த்தருடைய தைரியம் இறங்குவதாக, கர்த்தருடைய வைராக்கியம் இறங்குவதாக, கர்த்தருடைய கிரியை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமையும் ஆளுகைக்குள்ளாக முற்றிலுமாக நீங்கள் மாற்றப்படுவீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. I command it in the mighty name of Jesus Christ. இயேசுவின் மகாபலிய வல்லமையுள்ள நாமத்தினாலே இவர்களை பேசுகிறோம், இவர்கள் மேல் ஜெயம் கொள்ளுகிறோம். இவர்களின் காரியத்தின் மேல், உலகத்தின் மேல் நாங்கள் முழுவதுமாக என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக ஜெயம் கொள்ளுகிறோம். உம்மோடு முற்றிலுமாக நாங்கள் இணைகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க, நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவன். சொல்லுங்க, நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவன். கிறிஸ்துவுடனே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசு
எனக்குள் வாழுகிறார். சொல்லுங்க, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழுகிறார். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழுகிறார். அந்த நாள் முழுக்க அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உயிர்த்தெழுந்த வாழ்க்கைக்குள்ளாக என்னை நடப்பிக்கிறதுக்காக நன்றி. அக்கிரமங்களிலே வாழ்ந்த எங்களை உயிர்ப்பித்து நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு எழுப்பியிருக்கிறீர். இது எங்களால் உண்டானதல்ல, இது உம்முடைய ஈவு ஆண்டவரே, உம்முடைய ஈவு ஆண்டவரே. இது எங்களால் உண்டானதல்ல, இது நீர் எங்களுக்கு தந்த அழகான ஈவு. அந்த ஈவினுடைய மேன்மையின் ரகசியங்களை, ஐஸ்வர்யத்தை புரிந்து கொள்கிற கண்கள் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. நீர் வைத்திருக்கிற சுதந்திரங்களை பார்க்கிறது மட்டுமல்லாமல் அதில் நடக்கிற பயங்கரமான விசுவாசத்தையும் நடக்கிறதுக்கான ஏதுவையும் இந்த நாளில் எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. உயிர்த்த அந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.